எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் 4:15 இருந்து இந்த vlog வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் போடுங்க. அதே மாதிரி நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சோடனே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து டீ போடுறதாங்க. டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கே ஒரு எனர்ஜி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டீ குடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, வாசலில் வந்து தெளித்து கோலம் போட்டு விட்ருக்கேன். ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக போடுவேன், நல்லா சிம்பிளாக தாங்க போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் டிவியில் வந்து பென்ட்ரைவில் கந்தசஷ்டி கவசம் வந்து நான் டெய்லி போட்டுருவேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் தான். காலைல இதை கேட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேரட் சப்பாத்தியும் பருப்பு குருமாவும் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக அரைப்படி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 3 கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பட்டை வத்தல், கொஞ்சோண்டு உப்பு, இதை வந்து நல்லா ஜாரில் போட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து எடுத்து வச்ச கோதுமை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியேவும் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் ஓரளவு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடிப்பிடிச்சிடக்கூடாது. தக்காளி ஓரளவு நல்லா மசிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை தேங்காய்ச்சில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வச்ச பருப்பையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு வந்து
செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை வந்து இதோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பட் நமக்கு வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது ஓரளவு குக் ஆகிருச்சு. இதோடையே சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து மதியத்துக்கு சாம்பாருக்கு தனியாக பருப்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாதமும் வச்சுட்டேன். இது இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி மாவும் நல்லா நமக்கு சாஃப்டாகிருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இது as usual எப்பயும் போல் மாவு வந்து உருட்டி கல்லில் போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி தாங்க நான் உருட்டி வச்ச ஒவ்வொரு உருண்டையும் நைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சி எடுத்த மாவை பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டு விட்ருக்கேன். எப்பயுமே சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா உடனே மாவை போட்டுட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றக்கூடாது. ஒரு 2 செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி. சப்பாத்தி போட்டுட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா சாம்பாரும் நான் கரெக்டாக வச்சுட்டேன். சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழம் வந்து உரித்து கொடுக்க வேண்டியிருந்தது. பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு மாதுளம்பழம் வந்து உரித்து வச்சுட்டேன் நான். அப்படி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பாரும் வந்து ரெடி ஆயிருச்சு. அன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தனால டைம் போனதே தெரியல. அதனால் வந்து என்னால் காய் வந்து எதுவுமே வைக்க முடியல, ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ அதுக்காக ஒரு முட்டையை வந்து ஆஃப் ஆயில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எனக்கும் ஆஃப் ஆயில் போடுறதுக்கு தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல ஊற்றுறது வந்து பிடிக்காது. அவளுக்கு வடச்சட்டியில் வந்து புளி மாதிரி ஊற்றி கொடுக்குறது தான் அவளுக்கு பிடிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து இதோடு சேர்த்துட்டேன். ஃப்ரண்ட்டில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பேக்கில் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். என் பொண்ணுக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ அதனால தான் அவளுக்காக இப்படி பண்ணி கொடுப்பேன் நான். பேத்துக்குமே எக்கு போட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து ரைஸ் எடுத்து வச்சிட்ருக்கேன். அது மேலே அவளுக்கு பிடிச்ச முட்டை, அதுக்கப்புறம் மேலடுக்கில் பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்றி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டிஃபன் பாக்ஸில் எனக்கு லஞ்ச் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதே தான் எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம்பளத்தில் வந்து எனக்கு தனியாக சாம்பார் வச்சுப்பேன். இப்போ லஞ்ச் பேக்கில் பாப்பாவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வாட்டர் பாட்டிலில் வந்து 2 பேத்துக்குமே தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட லஞ்ச் பேக்கை வந்து ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய லஞ்ச் பேக்கில் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ரைஸ், குழம்பு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சு என்னோடய பேக்கையும் ரெடி பண்ணிட்டேன். எப்பயுமே கிச்சனில் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு ஈரத்துணி வச்சு
என்னோடய ஸ்டவ்வை வந்து தொடச்சி விட்ருவேன். ஈவினிங் வந்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆகும் மைண்டுக்கு. ஸோ அதனால தான் மார்னிங்கே நான் லைட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோடய கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இனிமேல் தான் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய பூஜா ரூமில் விளக்கேற்றி டெய்லி நான் சாமி கும்பிட்ருவேன். அப்போ தான் எனக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இன்னொன்று அந்த டே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஃபீல் ஆகும். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கேரட் சப்பாத்தியும் பருப்பு குருமாவும் சாப்பிட்டு எங்கள் ஜாப்க்கு வந்து கிளம்பிட்டோம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எங்களோட ஒர்க் ரூட்டீன் வந்து இப்படி தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து எங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஜாப்க்கு வந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.